ஸ்ரீராம் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய லீக்கேஜஸ் சரி பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனை சரி பண்ணாலே இந்த உதவித்தொகை எல்லாம் தேவைப்படாதே அப்படிங்கிறார். இல்ல என்ன சொல்லுவாங்க, அதுக்காக நீங்க வரி உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காதே அப்படிங்கிறார். குஜராத் மாடல் வளர்ச்சி, கேரளா மாடல் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த 2 மாடல் வளர்ச்சியை தாண்டி திராவிட மாடல் ஆட்சி வளர்ச்சியை கொண்டு போயிருக்கு. குஜராத் தொழில்துறையில், உற்பத்தி துறையில் வளர்ந்தது. ஆனால் வளர்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலே, மனிதவள மேம்பாட்டிலே குஜராத் பின்தங்கியது. கேரளா மனிதவள மேம்பாட்டில் உயர்ந்தது. ஆனால் ஐடி உற்பத்தி துறை, தொழில்துறையில் பின்தங்கியிருந்தது. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறையிலும் வளர்ந்திருப்பது, மனிதவள மேம்பாடாக இருந்தாலும், தொழில்துறையாக இருந்தாலும், ஐடி துறையாக இருந்தாலும், இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற சமூக நலத்திட்டங்கள் தான். இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களோடு தமிழ்நாட்டை ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடு ஒப்பீட்டு அளவில் முன்மாதிரி மாநிலமாக வெற்றி பெற்றிருப்பதற்கு காரணம் சமூக நலத்திட்டங்களை கடந்த 50 ஆண்டு காலமாக செயல்படுத்தி வருகிற தமிழ்நாடு அதன் தொடர்ச்சியாக இந்த சமூக நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கு. அதனால தான் அமார்த்திய சென் சொன்னார், தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடாது, ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் வளர்ச்சியை பகிர்ந்து கொடுப்பது, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம். அந்த திராவிட மாடல் அரசு அதை சாதித்திருக்கிறது. இன்னொன்று சொல்லணும், முருகுமாரன் என்னிட்ட கேள்வி கேட்டார், எங்கள் ஊருக்காரர் தான் அவர் சொல்ற அந்த 2 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2 ஆண்டுகள் பொருளாதார ரீதியாக கொரோனா தாக்குதலில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்கு 2 ஆண்டு காலம் ஆனது. அதற்கு பிறகு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் வாக்குறுதியில் இல்லாத திட்டம், பேராசிரியர் சொன்ன மாதிரி 7 தொலைநோக்கு திட்டங்கள் என்று 21 மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் அறிவித்ததில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு நிதியுதவி, குடும்ப நிதியுதவியாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றுதான் அதில் இருக்கிறதே தவிர அதில் எந்த இடத்திலேயும் எல்லா மகளிருக்கும் என்று சொல்லவில்லை. சொல்லாதையும் செய்திருக்கிறது இந்த அரசு. இன்னொன்று அண்ணன் ஸ்ரீராம் சொன்னார், கடன் வாங்கியதை பற்றி சொன்னார். ஒரு மாநிலம் என்பது ஜிடிபியிலே வளர்ச்சி அடைகிற பொழுது கடனும் வளர்ச்சி என்பது, கடன் வாங்குவதும் வளர்ச்சி, கடனும் உயரும் என்பது பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடியது. 2020-21 எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பதவியை விட்டு போகிற பொழுது ஸ்டேட் ஜிடிபி என்பது 19.3 லட்சம் கோடி. இன்னைக்கு இப்பொழுது வந்திருக்கிற பட்ஜெட்டில் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஜிடிபி என்பது 2026-27 40.67 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. எனவே ஜிடிபி உயர்கிற பொழுது கடனுடைய அளவும் உயரும். சரி, தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது, கடன் வளர்ச்சி பெற்றிருக்கிறதால் மத்திய அரசு என்ன நிலைமை? 2014 மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற நேரத்தில் 55 லட்சம் கோடி இந்தியாவுடைய கடன். இன்றைக்கு இந்தியாவினுடைய கடன் 197.8 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 2027 பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 2027 கடன் மதிப்பீடு என்பது 214 லட்சம் கோடியாக உயரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே பொருளாதார அடிப்படையிலே கடன் வாங்குவது என்பது ஒவ்வொரு அரசுக்கும் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி வளருகிற பொழுது கடனும் வளரும் என்பது அது குறியீடு. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவ்வளவு நிதி நெருக்கடிகளுக்கு பிறகும் மக்கள் நல திட்டங்களை அறிவித்தது அனைத்தையும் திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது. மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். எல்லா திட்டங்களும் மக்களில் பயன்பட்டிருக்கிற காரணத்தினால் வரக்கூடிய தேர்தல் என்பது பலம் பொருந்திய கூட்டணியில் என்று அதை நேற்று கூட உங்களுடைய டவுன்ஹால் சென்னை நிகழ்ச்சியில் பேசுகிறவர் முதலமைச்சர் சொல்கிறார், பலம் வாய்ந்த கூட்டணியாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த பயம் அவர்களுக்கு பிடித்து உழுக்குகிற காரணத்தினாலே தினம் ஒரு வாக்குறுதியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிற இந்த அரசுக்குத்தான், இந்த அரசு தொடருவதற்குத்தான் 2026 வாக்களித்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்வார்கள் என்பது என்னுடைய கருத்து.